ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் திராவிட கட்சிகளை தாண்டி தேசிய கட்சிகள் மட்டுமே நிலைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடத்தை எதிர்த்து அரசியல் செய்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் என்று அனைத்து தேர்தல்களிலும் தனியாக களம் காண்பதோடு தன் கட்சியின் சார்பில் வேட்பாளர்களை நிற்க வைத்து அவர்களுக்காக ஆவேசமாக பிரச்சாரங்களை செய்து வரும் சீமானின் ஆவேச பேச்சிற்காகவே ஏராளமான இளைஞர்கள் அவர் பின்னால் சென்றனர். இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் தொடங்க நாதாகாவிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் தாவேகாவிற்கு தாவியதோடு அண்மை காலமாக அதிகரிக்கத் தொடங்கிய சீமானின் சர்ச்சைக்குரிய பேச்சால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றனர். இத்தகைய சூழலில் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காளியம்மாளை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியில் பெண் தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்ததோடு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தாலும் 60,000 வாக்குகளை பெற்றிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டு தோற்ற காளியம்மாள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பல ஆண்டுகளாக நாதாகாவின் முக்கிய தலைவராக வலம் வரும் இவர் நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் தனக்கான தனி செல்வாக்கை உருவாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டதாகவும் அது ராவணன் குடில் வரை சென்றதால் காளியம்மாளை சீமான் இழிவாக விமர்சிக்க தொடங்கினார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு காளியம்மாளை சீமான் இழிவாக பேசும் ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் காளியம்மாளெல்லாம் தட்டிவிடலாம், அவர் ஒரு பெரிய ஆளில்லை, அவர் ஒரு பிசிறு, காளியம்மெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, அவளெல்லாம் வெறும் பிசிறு, அவ்வளவுதான், இப்போது வந்துவிட்டு ஆடிக்கொண்டிருக்கிறாள், அவரை வளரவிடக்கூடாது என்று சீமான் பேசுவது போன்ற ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சீமான் தரப்போ அந்த குரல் சீமானுக்கு கிடையாதே, அது ஏஐ என்று சொல்ல காளியம்மாள் இதுகுறித்து எந்த ரியாக்ஷனும் தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து காளியம்மாளை அநாகரிகமாக பேசியதாக வெளியான ஆடியோக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுக்கூட்டம் ஒன்றில் விளக்கமளித்திருந்தார். நாங்க பிசுறுன்னு சொல்லுவோம், கொசுறுன்னு சொல்லுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் அவளை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன, நான் என்ன வேணும்னாலும் சொல்லுவேன் என்று சீமான் கடுமையாக பேசியிருந்தார். சீமான் அளித்த விளக்கம் காளியம்மாளின் ஆதரவாளர்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது என்று தகவல்கள் வெளியாகின. சீமான் கடுமையாக விமர்சித்த ஆடியோ மற்றும் அந்த ஆடியோவிற்காக சீமான் கொடுத்த விளக்கம் என காளியம்மாளை அப்செட் ஆக்கியதால் அப்போது முதலே அக்கட்சியில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருந்து வருகிறார் அவர் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ஒரு சில நிகழ்வுகளில் சீமானுடன் காளியம்மாள் பங்கேற்றிருந்தாலும் கட்சியில் பெரிய ஈடுபாடு காட்டாமலேயே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவரை சீமான் வெறும் 10 நிமிடங்கள் தான் சந்தித்தார் என்று நிகழ்ச்சி ஒன்றில் சீமான் முன்வரிசையில் அமர்ந்திருக்க காளியம்மாள் பேசினார். இதற்கு அதே மேடையிலேயே சீமான் பதிலும் கொடுத்தது பெரும் சர்ச்சையானது. இந்த சர்ச்சை பேச்சுக்கு பின்னர் காளியம்மாள் முற்றிலுமாக நாம் தமிழர் கட்சி நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் காளியம்மாளின் பொறுமையை சோதிக்கும் விதமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாதாக வேட்பாளராக களமிறங்கிய சீதாலட்சுமி ஊடகத்தில் வேண்டுமானால் காளியம்மாள் முக்கிய முகமாக இருக்கலாம், கட்சியில் அவர் பெரிய ஆளெல்லாம் கிடையாது என்று ஒரே போடாக போட கோபத்தின் உச்சத்திற்கே காளியம்மாள் சென்றதாக கூறப்படுகிறது. காரணம், தலைமையின் அனுமதி இல்லாமல் சீதாலட்சுமி இப்படி பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று காளியம்மாள் உணர்ந்ததால் நாதாகாவை விட்டு வெளியேற சரியான தருணத்திற்காக காத்து கொண்டிருந்ததாக கட்சியின் உள் விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழலில்தான் அடுத்த மாதம் தூத்துக்குடி மணப்பாட்டில் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொள்ளவிருக்கும் உறவுகள் சங்கமம் என்னும் நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளராக பங்கேற்கிறார் காளியம்மாள்.
திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்வில் பங்கேற்க நாதக காளியம்மாள் ஒரே மேடையில் ஏறுகிறார் என்ற தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உறவுகள் சங்கமத்தில் பங்கு பெறும் அரசியல் பிரபலங்களின் பெயர் தங்கள் கட்சியின் பெயர் பொறுப்புகளுடன் இடம்பெற்றுள்ளது. ஆனால் நாதக பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காளியம்மாளிடமே விளக்கம் கேட்டோம். நாதகவில் நீடிக்கிறாரா இல்லையா என்பது குறித்த கேள்விக்கு உறுதியான பதில் எதுவும் சொல்லாததால் விரைவிலேயே அவர் மாற்றுக் கட்சிக்கு தாவுவதற்கான வாய்ப்புகளும் குறிப்பாக திமுகவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். விரைவிலேயே இது குறித்தான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் பிரதீப் நடிக்கும் டிராகன் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.